இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியை பற்றி தான். தமிழ் மொழியில் இலக்கணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. அந்த இலக்கண வகைகள் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது 5. என்னென்ன அப்படின்னா எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம். இது எல்லாமே இலக்கணத்தோட அம்சங்களாகவும் அமைப்புகளாகவும் அமைந்திருக்குன்னு சொல்லலாம். அடுத்து பாருங்க, மாத்திரையோட அளவு. மாத்திரை அப்படின்னா கால அளவு குறிக்கக்கூடியதாக அமைந்திருக்கும். இதில் ஒரு கண் நிமிக்கும் நொடின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான சொல்லக்கூடியதான் மாத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க. குரில் எழுத்துக்கள் என்ன, நெல் எழுத்துக்கள் என்ன ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். அது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதில் போய் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இப்போது குரில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு அப்படின்னா 1 மாத்திரை. நெடில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு 2 மாத்திரை. மெய்யெழுத்துக்கள் ஒலிக்கும் காலம், மெய்யெழுத்துக்கள் அப்படின்னா மெய்யெழுத்துக்கள் 18 இருக்கு இல்லையா, அது எல்லாமே அரை மாத்திரை அளவு தான் ஒலிக்கும். ஆயுத எழுத்தை ஒலிக்கும் கால அளவு அரை மாத்திரை. இப்போ எடுத்துக்காட்டு பாருங்க, மல்லிகா அப்படிங்கிறது மானா குறுகி ஒலிக்குது இல்லைங்களா, அப்போ குரில். குரில்னா 1 மாத்திரை. இல்லுங்கிறது மெய்யெழுத்து, மெய்யெழுத்துல என்ன அரை மாத்திரை. அடுத்து பாருங்க, லீங்கிறது குரில்னா 1 மாத்திரை அளவு. அடுத்து பாருங்க, கா அப்படின்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நெடில், நீண்டு ஒலிக்கிறது இல்லையா, அதனால மல்லிகா. அப்போ 1 அரை 1 2, இப்போ அது கூட்டினா நமக்கு என்ன கிடைக்குது, 4 அரை, 4 மாத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான கேள்விகளை கேட்கலாம். பார்க்க அடிப்படையாக தெரிஞ்சாலும் இந்த மாதிரி கேள்விகளை தான் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.